ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய இந்த இலக்கணம் சீரீஸில் இன்றைக்கி டே 6ல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 52 கொஷின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 18 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஓர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் பார்க்கலாம். எதுக்காக உங்களுக்கு நான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் உங்கள் மனசில் நல்லா பதியும். ஸோ ஒரு ஓர் கான்செப்ட் வந்து உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து இந்த கான்செப்டை நல்லா நீங்கள் மனசில் பதிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓர். ஓகேங்களா? ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி நம்ம ஓர் போடணும். உயிர்மெய் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி நம்ம ஒரு போடணும். ஓகேங்களா? ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி போடணும். ஒரு வந்து உயிர்மெய் எழுத்து சொல்லுக்கு முன்னாடி போடணும். அதே மாதிரி அக்து அப்படிங்கிறது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி போடணும். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து சொல்லுக்கு முன்னாடி போடணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓர் ஊர் ஓர் ஏரி. இங்கே வந்து நமக்கு உயிரெழுத்து வந்து தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஓர் அப்படிங்கிறத போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நகரம் ஒரு கடல். இங்கே நகரம் கடல் அப்படிங்கிறது நமக்கு உயிர்மெய் எழுத்தில் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் ஒரு போடுறோம். இங்கே பாருங்கள், அக்து இங்கே உள்ளது. ஸோ இங்கே அப்படிங்கிறது நமக்கு வந்து உயிரெழுத்தில் தொடங்கியிருக்கு. அதனால் அக்து போடுறோம். அது நன்றாக உள்ளது. நன்றாக அப்படிங்கிறது நமக்கு உயிர்மெய் எழுத்தில் வந்து தொடங்கியிருக்கு. அதனால் அது போடுறோம். ஓகேங்களா? ஸோ உயிர்மெய் ஓர் ஒரு அது அக்து. இந்த கான்செப்ட்டு இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதில் சரியாக உள்ள தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஆன்சருக்குள்ளே போயிடலாம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஓகேங்களா? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அழகிய அப்படிங்கிறது நமக்கு உயிரெழுத்தில் தொடங்கியிருக்கு. குளம் அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்தில் தொடங்கியிருக்கு. அப்போ ஒரு அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், எல்லா ஆப்ஷன்ஸுமே பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் ஒரு கான்செப்ட் தான். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்னை ஒரு மாநகரம். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் ஒரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சொல்லும் பொருளும் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்மளுடைய டெலகிராமில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சொல்லும் பொருளும் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம். ஓகேங்களா? ஸோ பொக்கிஷம்னாலே செல்வம் தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. சாஸ்தி அப்படின்னு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதிகமாக மிகுதியாக இருக்கிறத தான் நம்ம ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும்பரப்பு. ஸோ இப்போ நம்ம கிராமப்புற சைட்லலாம் அந்த பெரும்பரப்பை வந்து விஸ்தாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படிங்கிறது அழகு. சிங்காரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு கூட எல்லாமே இந்த கிராமப்புறத்தில் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? சிங்காரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது அழகு. ஸோ அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுதுக. இங்கே நமக்கு வந்து வாழை மரம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கூட்டு பெயர் வந்து என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வாழைத்தோட்டம். ஸோ அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்யலாம். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய போகிறதுக்கு வந்து. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல்.
ஸோ இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ விளைச்சல் நிலத்துக்கெல்லாம் நம்ம நீர் தான் பாய்ச்சுவோம் ஓகேங்களா. ஸோ விளைச்சல் நிலத்துக்கு நமக்கு தேவை நீர். அப்போ நீர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுக்கு தோல். ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஏதாவது ஒரு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே தோலில் தட்டி குடிப்பீங்க இல்லையா. ஸோ அதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். ஸோ இளமைன்னா சின்ன குழந்தைங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து பால் தான் குடிப்பாங்க. இளமைக்கு பால். புலவருக்கு வேல். ஸோ புலவர் வந்து ஒரு வேல் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. புலவருக்கு வேல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 ஓகேங்களா. தமிழ் எண் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் எண் வந்து பார்த்துருவோம். தமிழ் எண் பார்த்தீங்கன்னா 1 to 0 வரையும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0 ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஷார்ட்கட் தான். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மாள் கூப்பிட்டாள் ஓகேங்களா. இந்த 0 வந்து சுழியம் ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ 1க்கு வந்து கா வரும் ஓகேங்களா. 1க்கு கா வரும், 2க்கு ஊ வரும், 3க்கு வந்து நூ ஓகேங்களா, நுணுக்கி நூ, 4க்கு சா, 5க்கு ரூ, 6க்கு பார்த்தீங்கன்னா ஷா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஷாங்கிறது. 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கூ கூப்பிட்டால். எல்லாத்துலேயுமே அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் அடிச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த ஷார்ட்கட் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நமக்கு 5 என்ற என்னோட தமிழ் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரூ. ஸோ 5 இங்கே என்ன பார்த்தோம், ரூ பார்த்தோம் இல்லையா, ருசித்து. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்த இணைப்பு சொல்லலாம் உங்களுக்கு மெட்டீரியல் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயம் பாருங்கள், பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ், பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் தான், நீங்கள் கொஷின் படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஓகேங்களா. அதுபோல் அப்படின்னு போட்டாலும் நமக்கு வராது, மேலுங்கிறதும் வராது, ஏனெனில் அப்படிங்கிறதும் வராது. அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்த விஷயம் பாருங்கள், தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 63வது விஷயம் பாருங்கள், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏனெனில். அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை வந்து தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இணை எழுத்துக்கள் என்றால் என்ன ஓகேங்களா, அப்படி தான் வரும். இணை எழுத்துக்கள் என்றால் என்ன, இணை எழுத்துக்கள் என்றால் ஏன்னு வராது, இணை எழுத்துக்கள் என்றால் யாருன்னு வராது, இணை எழுத்துக்கள் என்றால் எப்போது அப்படிங்கிறதும் வராது. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன, இதுதான் சரியான வினாச்சொல். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. ஸோ இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேச்சு வழக்கு ஓகேங்களா, பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து நம்ம எழுத்து வழக்காக மாற்றணும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. பேப்பர்னால் செய்தித்தாள், செய்தித்தாளை படித்து கொண்டு இரு அப்படின்னு வரும்.
ஸோ அடுத்தது 67வது கொஸ்டின். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வவுத்து வழி. இங்கே பேச்சு வழக்கு வவுத்து வழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி வயிற்று வலின்னு தான் வரும். ஓகேங்களா, வயிற்று வலின்னு வராது. ஸோ வயிற்று வலி தான் கரெக்டு. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ். நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு டேஸ். இந்த மாதிரி இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புகன்னு கேட்பாங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வழக்கு. ஓகேங்களா, நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஸோ ரெண்டுக்குமே வந்து சேம் சொல் தான், ஒரே சொல் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 பொருள் கொடுத்துருக்காங்க, ஒரு சொல்லு. அடுத்த விஷயம் பாருங்க, இதுவும் இரு பொருள் தருக கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா தாரணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் இ. தாரணினா பூமியை குறிக்கும், உலகத்தையும் குறிக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது கலைச்சொல். கலைச்சொல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாலாம் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காக நீங்கள் அவுட் சோர்ஸ் படித்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ கடந்த குரூப் 4 தேர்வில் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கலைச்சொல் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து ஜேர்னலிசம் கொடுத்துருக்காங்க. ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். ஓகேங்களா, அடுத்து வந்து ஹெர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது மூலிகை. ஸோ இன்றைக்கி பார்த்த எல்லாமே வந்து சிம்பிளான கொஷின் தான். ஸோ இதில் ஒருமைப்பன்மை கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ மறந்துட்டேன். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டுட்டு வரேன். ஏன்னா அந்த டாபிக் வந்து நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த கொஷின் வந்து எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.